வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாவோட பசங்க மருமக எல்லாருமே உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. கோபி இப்போ அவங்க வராரு. காலையிலேயே எல்லாரும் என்ன இவ்வளவு சத்தமா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. பாக்கியாக்கு மட்டும்தான் என்ன ஃபேமிலி இருக்குதா, எனக்கும் அந்த ஃபேமிலி தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன ஜோக்குன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியா சொல்றாங்க, அம்மா இங்கிலீஷ் கிளாஸ் போறாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எழில் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, நீ அமைதியா இனியா அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் கத்துக்கணும், அப்பதான் ஃப்ளூயண்டா பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு கோபி. இடையில கத்துக்கிட்டா பேசலாம், ஆனா ஃப்ளூயண்டாலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, கெட்ட விஷயங்களையே இடையில கத்துக்கிறாங்க, நல்ல விஷயங்களை கத்துக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா புரியலையா அப்படின்னு செலியன் கேக்குறாரு. நீங்க குடிக்கிறீங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு செலியன். நீயும் கடைசியா கட்சி மாறிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. எழில் கோபிட்ட அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஜாட காமிக்கிறாரு. ராதிகா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எழில். ராதிகான்ற பேரை கேட்ட உடனே கோபி பயந்து நடுங்குறாரு. நான் காஃபி குடிக்கலாம் வரல, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வேகமா பயந்து எழுந்திருக்கிறாரு. அதை பார்த்த உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுன்றாங்க. கோபி அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ராதிகாவோட அம்மா கையில சூட்கேஸோட பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. பார்த்த உடனே பாக்கியா மாமியாருக்கு கோபம் வந்துருது. உனக்கு இங்க என்ன வேலை, இங்க எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ராதிகா கீழே வரையா இல்லையா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க ராதிகாவோட அம்மா. என்னம்மா இங்க எதுக்குமா வந்த, எதுக்குமா பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. மயு உள்ள வா அப்படின்னு ராதிகாவோட அம்மா கூப்பிடுறாங்க. மயு இப்போ உள்ள வராங்க. இனிமேல் மயு இங்கதான் இருக்க போறா அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க. வீடு என்னமோ ஆப்போசிட்ல தான் இருக்கு, ஆனா நீயும் சரி மாப்பிள்ளையும் சரி மயுவை வந்து பாக்குறதே இல்ல, அவ மம்மின்னு புலம்பிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் மயு உங்க கூட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகாவோட அம்மா. கோபி அம்மா சொல்றாங்க, உன்னோட பொண்ணவே நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா அவளோட பொண்ணை இங்க கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. வரவங்க போறவங்க எல்லாம் வந்து தங்குறதுக்கு இது என்ன சத்திரம் சாவடியா அப்படின்னு திட்டுறாங்க. கோபிட்ட ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, மயு இங்கதான் இருப்பான்னு சொல்லுங்க மாப்பிள்ள, மயு உங்களோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்றாங்க. மயு அவளோட அம்மா அப்பா கூட தான் இருப்பான்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. கோபி ஒன்னும் மயுவோட அப்பா கிடையாது அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. அவ உங்க பொண்ணோட பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள கேட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க, மயு உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேக்குறாங்க. நான் கோபி பதில் எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கிறாரு. ராதிகா இப்போ மயுவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. கோபி அம்மா கோபிட்ட சொல்றாங்க, இது எல்லாமே ராதிகாவோட பிளான் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிளான் பண்ணி மயுவை இங்க கூப்பிட்டு வர சொல்லிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. மயுவெல்லாம் இந்த வீட்டுல தங்க வைக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கோபியோட அம்மா கேக்குறாங்க. பாவம்மா, அவ சின்ன பொண்ணு, அவளை நான் எப்படிமா வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்பனா ஒண்ணு பண்ணு, ராதிகாவோட அம்மா ராதிகாவோட அண்ணன் எல்லாரும் இங்க வந்து தங்க சொல்லு அப்படின்னு கோவமா சொல்றாங்க. நான் போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி இப்போ ரூமுக்கு வராரு. ராதிகா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மயுவாலெல்லாம் இங்க சந்தோஷமா இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. அவ உன் கூட இருந்தாலே சந்தோஷமா தான் இருப்பா அப்படின்னு ராதிகாவோட அம்மா சொல்லிடுறாங்க. மயுவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றா, நீயும் மயுவை பாக்குறதுக்காக அடிக்கடி அங்க ஓடி வர வேணாம், உங்க 2 பேரோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபியுமே இப்போ அங்க வராரு. ராதிகா அம்மா கோபிட்ட சொல்றாங்க, என்னோட பொண்ணையும் மயுவையும் நீங்க தான் இனிமே நல்லா பாத்துக்கணும் மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. ராதிகா அம்மா இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. ராதிகா இப்போ கோபிட்ட சண்டை போடுறாங்க. உங்க அம்மா மயுவை உங்களோட பொண்ணு இல்லைன்னு சொல்றப்ப நீங்க ஏன் அமைதியா நின்னீங்க கோபி அப்படின்னு கேக்குறாங்க. மயு என்னோட பொண்ணுதான் சொல்ல வேண்டியதானே கோபி அப்படின்னு கேக்குறாங்க. மயு மேல நான் எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, இதை எதுக்காக நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு கோபி கேக்குறாரு. மயுவுக்கு நீ நல்ல அம்மாவா இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கிறேனா அப்படின்னு கேக்குறாரு. நீ மட்டும் ஏன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை என் மேல திணிக்கிற அப்படின்னு கோவமா கேக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.